மரங்களும் செடிகளும் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏன் பேசுது, எப்படி பேசுது? பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு என்விரான்மெண்டல் சயின்ஸ் டீச்சர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மரத்தை பார்க்கும்போதுவே அது சிரிக்குதா அல்லது சோகமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும்னு சொன்னார். ஸோ அப்போ எனக்கு பார்க்கும்போது எனக்கு புரியல, ஒரு மரத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், மரத்துக்கு தான் அந்த மாதிரியான எமோஷன்ஸே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் மரத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, மரத்துக்கு மட்டும் இல்லை எல்லா வகையான தாவரங்களுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக தாவரங்கள் ஒரு சில வகையான தகவல்களை தங்களுக்குள்ளே பரிமாறிக்குது. அது எப்படி அப்படின்னா அல்ட்ராசானிக்குங்கிற சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி பரிமாறிக்குது. உதாரணத்துக்கு பூச்சிகளால் பிரச்சனைகள் வருது, அல்லது அதிகமான தண்ணீர் வருது, அல்லது தண்ணீரே இல்லாமல் வறண்டு போய் இருக்குது. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தாவரங்கள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இருக்கிற ஆபத்தை தாவரங்கள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் செடிகளுக்கும் மரங்களுக்கும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு செடியில் அதிகமான தண்ணி ஊற்றுறாங்க, அந்த செடியை வளமாக வளர்க்குறாங்க. மற்ற 2 செடிகளை சரியாக தண்ணி கொடுக்காம சரியான ஒரு சூழலில் வைக்காமல் வளர்க்குறாங்க. இப்படி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற செடியிலேருந்து குறைவான ஒளியே வருது, அதுவும் வெளிதான ஒளியாக வருது. ஆனால் கடினமான சூழலில் ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்க அந்த செடிகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி அதிலிருந்து வர்ற ஒளிகளும் வித்தியாசமாகவும் அதிகமாகவும் இருந்துக்க தெரிஞ்சு வருது. இது மூலமாக செடிகள் தங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மரங்களும் மற்ற தாவரங்களுமே தங்களுக்குள்ளே இருக்கிற தகவல்களை பரிமாறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு மனிதர்கள் கடைசியாக தான் சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடி பல கோடி வருடங்களாக அந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, மனிதர்கள் இல்லாமலே. மனிதர்களுக்கு தெரியாமல் நமக்கு மேலே பல செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை தொடர்ந்து அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்குது. இது போன்ற பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் இனி வரும் காலங்களையும் தொடர்ந்து நடக்கும்.